மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்றைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய கால்ஸ் வந்தது. என்ன ரீசன்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட வீடியோஸ் மட்டும் நல்லா ரீச் ஆனதுனால நிறைய பேருக்கு தெரிய வந்து உடனே கால் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி கால் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிலையில் இருக்காங்க. சப்ஜெக்ட் லெவல் வந்து நான் எப்பயுமே ஒருத்தர் கால் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கொஷின் கேட்பேன். கொஷின் கேட்கும்போது அவங்க சப்ஜெக்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்காங்க, டெப்த்தா அப்படின்னு படிக்கிற ஆர்வம் முதல்ல இருக்கா, இதெல்லாம் நான் செக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம பியூர் மேக்ஸோடைய டச் இல்லை. சம்ஸ் போடுறது, அதை சொல்யூஷன் வர வச்சு காட்டுறது, இந்த மாரியே நம்ம போகக்கூடாது. தியரி பார்ட்டு இருக்குது மேக்ஸில், அலற விடுற பார்ட்டே அதுதான். தியரியை நம்ம உள்வாங்கணும். தானாக நம்ம நிறைய சப்ஜெக்ட் ஸ்கில் உள்ளே வாங்க ஆட்டோமேட்டிக்காக போஸ்டிங் உங்களை தேடி வருங்க. நீங்கள் எதுக்காகவும் ஒர்ரி பண்ண வேண்டாம். நிறைய படிக்கிறத மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய படிங்க, எனி டைம் படிங்க. நீங்கள் ஈவன் போஸ்டிங் வாங்கிட்ட பிறகு கூட உங்களுடைய அந்த ஏக்கம், அந்த தாக்கம் குறையக்கூடாது. படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பசி உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிறது அந்த ஸ்டடி படிக்கணுன்ற பசி இருந்துக்கிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லெவல் எங்கேயோ போயிடும். நல்லா படிங்க. நிறைய பேருக்கு வந்து சேனல் வந்து வீடியோஸ் ரீச் ஆக கால்ஸ் வருது. ரொம்ப நன்றி. இப்போ என்னென்னா, எப்போ நிறைய பேருக்கு நம்மளோட சேனல் ப்ரொமோட் பண்ணுவாங்க யூடியூப் அப்படின்னா, நீங்கள் நல்ல கமெண்ட் கொடுக்கும்போதோ, வீடியோவை லைக் பண்ணும்போதோ, சப்ஸ்கிரைப் பண்ணும்போதோ, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபே ப்ரொமோட் பண்ணும். ஸோ சேனல் வளருது அப்படின்னா அதுக்கு காரணம் நாங்கன்றதை விட நீங்கள் தான். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்ட்டு வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் கொடுத்து சப்ஜெக்டை வந்து கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களுடைய கடமை, எங்களுடைய குறிக்கோள். அதுக்காக மட்டும்தான் எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போட்டுகிட்டே இருக்கோம் வீடியோவை. எவ்வளோ முக்கியமான வேலைகள் இருந்தாலும் இன்றைக்கி வீடியோ கண்டென்ட் கொடுத்தாகணும், நமக்காக கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்ற உணர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும். எப்போயாவது ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா கூட டக்குன்னு ஒரு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அந்த வீடியோ மூலிமா ஏதாவது ஒரு மேக்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு தெரிய வரும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. நிறைய பேர்கிட்ட பேசும்போது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குது. அதுமாதிரி இருக்கக்கூடாது. சப்ஜெக்ட் ஸ்கில் வந்து கம்மியாக இருக்கலாம், ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கவே கூடாது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறைய வர ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்ட் ஸ்கில் உங்களுக்கு தேடி ஓடி வரும். யாருக்காகவும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிக்காதீங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. எப்பயுமே படிப்பை நிறுத்தாதீங்க. நீங்கள் ஈவன் போஸ்டிங் வாங்கின பிறகு கூட அந்த படிக்கணுன்ற தாட் உள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அது ஒரு பசி மாதிரி. எனி டைம் அந்த பசிக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஸோ நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற முதல்ல தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க. இப்போது யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி இப்போ 10வது யூனிட்டாக ஏதோ வச்சுருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ப்ராபபிலிட்டியும் சேர்ந்த மாதிரி. சரிங்க சார், ப்ராபபிலிட்டி தான் போட்டுட்ருக்க மாதிரி தெரியுது, ஏன் ஸ்டாட்டே தொடவே இல்லை அப்படின்னா, ஸ்டாட் ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கே ஸ்டாட் 1 ஸ்டாட் 2ன்னு மொத்த வீடியோ போட்டு வச்சுருக்கேன். அதில் இருக்கிற ஒன்று கூட விடக்கூடாது. அதை அப்படியே பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சது. ஆனாலும் நான் ஒரு ரிவைஸ் கொடுக்கலாம் போகிறேன். ஸ்டாட்டுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் வேணும் கொடுங்க சார்ன்றவங்க இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் போடுங்க. உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நான் அனுப்பி வைக்கிறேன். தனித்தனி பிளேலிஸ்ட்டாக யூனிட் வைஸ் வரும். ஸோ யூனிட் வைஸ் தனித்தனி நோட் போட்டு அந்த வீடியோ பார்த்து எழுதிக்கிட்டே வாங்க. அது ஒரு செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் ஆகிடும். வேறு லெவலில் போயிடும் அது மெட்டீரியல். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராபபிலிட்டியிலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே இ பவர் -3x 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி. இது என்னது? 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டின்றது என்னது? இந்த ஃபங்க்ஷனோடைய டொமைன் இது. சரிங்களா? இஸ் ஏ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். then the value of k is dash. இது வந்து பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தால் அதுக்கு ஒரு முக்கியமான ரிசல்ட் இருக்குது. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தென் இன்டெக்ரல் -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கணும். இதை பாருங்கள், அவங்க சொன்னது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான், ரைட்? இப்போ நம்ம இருக்கிறது மெயினாக எங்கே இருக்கும்? கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கான்செப்ட்ஸை படிச்சுக்கிட்டு இருக்கோம். டிஸ்க்ரீட்டு, கண்டினியூஸ் 2 விதமான ரேண்டம் வேரியபிள் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளோடைய கேரக்டர்ஸ் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவ்வளோ நாள் வீடியோ கொடுத்ததெல்லாம் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான். சரிங்களா? ஓகே. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நான் இருந்தால்
இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 இப்படி ஒரு ரிசல்ட் இருக்குது. சரிங்க, அப்போது இன்டெக்ரல் இங்கே டொமைன் என்ன, இது வந்து இன் ஜென்ரல் டொமைன் என்ன, இங்கே 0 to infinity தான். ஸோ இதை வந்து நம்ம 0 to infinity இப்படி எழுதிக்கலாம். கொடுத்த லிமிட்டை போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இது பாருங்கள், இதான் இந்த ஏரியாவில் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன்டு. அதனால் நான் டேரெக்டாக லிமிட்டை போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஒன்று இந்த இதுதான், கே e power minus 3x dx equal to 1, ரைட். ஜஸ்ட்டு லிமிட்டையும் அந்த ஃபங்க்ஷனையும் போட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்ற இடங்கள்லாம் என்ன சார், இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 நீங்கள் சொல்லவே இல்லையே, தான் 0 to infinity மட்டும் தான் போட்டிருக்கீங்க. மற்ற இடங்கள்லாம் வந்து ஃபங்க்ஷன் வந்து வேலிடே இல்லை, முதல்ல டிஃபைன்டே ஆகலை. நமக்கு டிஃபைன்ட் ஆன டொமைன் தானே தேவை. ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டுக்கணும். மற்றதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, சரிங்க. லிமிட்டு கொடுத்த லிமிட் போட்டிங்க, ஃபங்க்ஷன் கொடுத்த எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டிங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க, எனக்கு வேல்யூ ஆஃப் தென் த வேல்யூ ஆஃப் கே இஸ், கே கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த கேவை வெளியே எடுத்துட்றேன். இன்டெக்ரல் விட்டு எடுத்துடலாம் இல்லையா, ஏன் கான்ஸ்டன்ட்ன்றதுனால. ஸோ இன்டெக்ரல் 0 to infinity e power minus 3x dx ஈக்குவல் டு 1. நான் வந்து கேவை இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துட்டேன், எடுக்கலாம் இல்லையா, கான்ஸ்டன்ட், ரைட். சரிங்க, இப்போ இந்த கே அப்படி இருக்கட்டும். e power ax நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா e power ax தான், a வந்து இங்கே -3. ஸோ இன்டெக்ரல் e power ax dx ஈக்குவல் டு e power ax டிவைடட் பை a, இதுதான் ஃபார்முலா. ப்ளஸ் சி, இங்கே லிமிட் இருந்தால் நம்ம ப்ளஸ் சி போட வேண்டாம், இங்கே லிமிட் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், e power -3x டிவைடட் பை -3, a வேல்யூ அப்படி -3 கீழே வந்துடுச்சு. இந்த லிமிட் வந்து 0 to infinity ஈக்குவல் டு 1, ரைட். இப்போ -3 நம்ம வெளியே எடுத்துடலாம், -k/3 மைனஸ் மேலே கூட போட்டுக்கலாம் நியூமரேட்டரில். இப்போ மிச்சம் உள்ளே இருக்கிறது e power -3x 0 to infinity ஈக்குவல் டு 1. லிமிட் வந்து இந்த சைடில் இதோட இன்டர்வல் வேல்யூ இது, லிமிட்டு சைடில் போட்டேன். இப்போ இது கான்ஸ்டன்ட்றதுனால தான் -3 வெளியே எடுத்தேன், இல்லை எடுக்க முடியாது இல்லையா, நம்ம இன்னும் லிமிட் கொடுக்கலையே. அப்போ -k/3 முதல்ல அப்பர் லிமிட் e power -3 into infinity -infinity minus e power -0 e power 0 ஈக்குவல் டு 1. முதல்ல அப்பர் லிமிட் கொடுக்குறேன் இன்ஃபினிட்டிக்கு, எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுக்குறேன். இன்ஃபினிட்டி இன்ட்டு 3 வந்து இன்ஃபினிட்டி, மைனஸ் அப்படி இருக்கட்டும். இங்கே 0 கொடுத்தா 3 -3 into 0 0. ஓகே, ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், எக்ஸ் இருக்கிற இடத்துல தான் கொடுக்கணும். இப்போ -k/3 அப்படியே இருக்கட்டும். e power -infinity வேல்யூ 0 மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. e power -infinity is 0 minus e power 0 1, e power 0 equal to 1. ஸோ எதை பேசினாலும் நம்ம மேத்தமெட்டிக்கல் கான்செப்டோடு தான் பேசணும், எதுவுமே ஜம்ப் ஆகக்கூடாது. இப்போ -k/3 அப்படியே இருக்கட்டும். 0 - 1 வந்து -1 ஈக்குவல் டு 1. இதுங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ k/3 ஈக்குவல் டு 1. அப்போ k ஈக்குவல் டு இந்த 3 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடலாம் 3. இப்போ k வேல்யூ 3, ரைட். அவ்வளோதான். இது f of x, if f of x is a probability density ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் இது நமக்கு எடுத்துக்கணும், இல்லைனா இல்லை. இங்கே probability density ஃபங்க்ஷன் தான் f of x. ஸோ ஆப்ஷன் டி, ரைட். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, சார் உங்கள் நோட்ஸ் அப்படியே இப்போ வீடியோ போடுற நோட்ஸ் அப்படியே வேணும் சார் அப்படின்னாங்க. இதோ அனுப்புகிறேன், இன்னும் கொஞ்சம் நிறைய கண்டென்ட்டை போட்டுட்டு தனித்தனியாகவே அனுப்பிடுறேன். ஒவ்வொரு யூனிட்டு தனித்தனி புக்லெட்டாகவே உங்கள் கையில் கொடுத்துட்றேன், ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கூடுதல் தெம்பாக இருக்கும். இது மட்டுமே போதுமானா இல்லை, நான் ஒரு 2500 MCQ டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டை படிக்க சொல்லிட்டேன். டீட்டெயில்டாக டைப் பண்ணியிருக்கோம். இந்த புக்கை விடாதீங்க, டெஸ்ட் பேட்சை விடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா தான் இது, சரிங்களா. இது நல்ல பாட புரிதல் தரணுன்றதுக்காக போடுற வீடியோ, ஆனால் அது வேறு லெவலில் இருக்கும். ஒரு கொஷினும் வேறு மாதிரி இருக்கும். அது அப்பா ஒன்று கூட தெரியல சார் அப்படின்ற உணர்வு தரும். அது அந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு தேவை. இப்போ பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துட்டு வர்றது எதுக்கு, அந்த மாதிரி கடினமாக உள்ள வினாக்களை தீர்க்கிறதுக்கு. அந்த கொஷின்ஸும் எடுப்போம், வீடியோ போட்டு தான் வரோம், பாருங்கள். நிறைய வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்குது. சரி, இப்போ இங்கே பாருங்கள். The probability density function of a continuous random variable x is f of x equal to cx if 2 less than x less than 4. Then the distribution function of x is f of x equal to what? இந்த cumulative distribution function capital F of x கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், small f of x கொடுத்துட்டாங்க. இந்த small f of xன்றது என்னது, probability density function of a continuous random variable. நம்ம படிக்கிறது continuous random variable எல்லா கேரக்டரும் படிச்சுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. இப்போது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தேவை.
ஓகே, லிமிட் நமக்கு இங்கே கொடுத்தது இதுதான். ரைட், இப்போ பொதுவாகவே நம்ம முதல்ல இந்த சியை கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொன்னதுனால இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் probability density function, PDF na probability density function of a continuous random variable. X, then இது வந்து probability PDF இருந்தாதான், then integral over minus infinity to plus infinity f of x dx equal to 1 இல்லையா? இப்போ நான் அந்த சியை கண்டுபிடிக்கணும் முதல்ல, அப்புறம் தான் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா அன்னோன் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த லிமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 to 4, அப்போ இந்த லிமிட் போட்டுடலாம். 2 to 4 எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னா சிஎக்ஸ், சரிங்களா? இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் ஒன்ஸ் நீங்கள் எப்போ போட்டிங்களோ அப்போ ஃபங்க்ஷனை போட்டுடணும். இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ சி நான் வெளியே எடுத்துகிறேன் இன்டெக்ரல் விட்டு. இன்டெக்ரல் 2 to 4 எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, கான்ஸ்டன்ட் தான், நான் வெளியே எடுத்துடலாம். இந்த சி அப்படியே இருக்கட்டும். இங்கே எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, லிமிட் வந்து 2 to 4 ஈக்குவல் டு 1. இந்த 2 வெளியே எடுத்துடலாம். சி பை 2 எடுத்துகிட்டா உள்ள எக்ஸ் ஸ்கொயர் 2 to 4, 2 காமனாக வெளியே எடுத்துட்டேன் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸுக்கு 4 கொடுத்தா 4 ஸ்கொயர் 16, அப்போ சி பை 2 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 2 ஸ்கொயர் 4 ஈக்குவல் டு 1. ரைட், அப்போ சி பை 2 இதை நம்ம மைனஸ் பண்ணுறோன்னா 12, ரைட், ஈக்குவல் டு 1. இதை கட் பண்ணால் 6, இன்டில் இருக்கிற 6 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ சி ஈக்குவல் டு 1/6. இப்போ சி வேல்யூ எதுக்கு சார் கண்டுபிடிச்சிங்க? நான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் முதல்ல ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி வேல்யூ 1/6 இல்லையா? அப்போ x/6 லிமிட் வந்து 2 less than x less than 4. கொடுத்த எஃப் ஆஃப் எக்ஸை அப்படியே தான் எழுதியிருக்கேன். சி வேல்யூ போட்டு எழுதியிருக்கேன். சி வேல்யூ இங்கே போட்டேன், டொமைனை அப்படியே பக்கத்தில் எழுதிட்டேன். ஓகே, சரிங்க சார். இப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருச்சு, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அவங்க கேட்குறாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? எஸ், ஒரு ஃபார்முலா இருக்குது. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு கேபிட்டல் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to x f of x dx. இதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இன் ஜென்ரல். ஏங்கிறது இங்கே இருக்கிற லோவர் லிமிட், எக்ஸுங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கக்கூடியது, அது எக்ஸ் தான். இங்கே இருக்கிற அப்பர் லிமிட்டை போட்டுறக்கூடாது, மறந்துடாதீங்க. இது ஒரு ஃபங்க்ஷன், இந்த வேரியபிள் எக்ஸ். ஓகே, சரிங்க. இப்போது நான் என்ன செய்கிறேன், இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும், ரைட். இன்டெக்ரல் லோவர் லிமிட் இங்கே என்ன இருக்கோ அப்படியே பார்த்து போட்டுருங்க. 2 to x இங்கே உள்ள வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை அப்பர் லிமிட்டை போட்டுறாதீங்க, ஒரு ஃபைனட் வேல்யூ ஆகிடும். அப்புறம் நமக்கு வந்து தேவை ஃபங்க்ஷன், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பாருங்கள், இதை காப்பி பண்ணிக்கங்க, x/6 dx. அவ்வளோதாங்க. இதை இன்டெகிரேட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போது இந்த 1/6 காமனாக வெளியே எடுத்துருங்க. இன்டெக்ரல் 2 to x உள்ள x மட்டும் இருக்கட்டும் dx. கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துட்டேன். 1/6 இங்கே நியூமரேட்டரில் 1 இருக்கும், 1/6 அப்படியே இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துட்டேன். இப்போ இந்த 1/6 அப்படியே இருக்கட்டும். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2, ரைட், லிமிட் 2 to x, ரைட். சரிங்க, இப்போ இந்த 1/6 அப்படியே இருக்கட்டும். முதல்ல அப்பர் லிமிட் கொடுக்குறேன், எக்ஸுக்கு x கொடுத்தா அப்போ x ஸ்கொயர் பை 2 மைனஸ் அடுத்து லோவர் லிமிட் கொடுத்தா 2 ஸ்கொயர் 4/2. அப்பர் லிமிட் கொடுத்துட்டு அப்புறம் தான் லோவர் லிமிட் கொடுக்கணும். எக்ஸுக்கு எக்ஸு ஃபஸ்ட்டு, அடுத்து எக்ஸுக்கு 2. ஓகே, இந்த 2 வெளியே எடுத்துகிட்டு கூட கொடுத்துருக்கலாம், நோ ப்ராப்ளம், அப்படியே கொடுத்ததுனாலையும். ஓகே, இப்போ இது என்ன ஆகும்னா 1/6 இங்கே வந்து பேஸ் 2 காமனாக ஒரு 2 எடுத்துகிட்டு x ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகே, இந்த 2 இப்படி எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டா 12 ஆகிடும். இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை 12 இப்படியும் முடிக்கலாம். அவங்க எப்படி கொடுத்துக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபைடு ஃபார்ம் பண்ணி நிறுத்திக்கோங்க. ஓகே, இவங்க 4 ஆப்ஷன் பாருங்கள். 1/6 வச்சே முடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயே இங்கே பாருங்கள் 1/6 வெளியவே இருக்கட்டும். இங்கே x ஸ்கொயர் பை 2, இந்த 2
2 2s are 4 கட் பண்ணிட்டா -2. இவங்க 1/6 வச்சே நிறுத்தியிருக்காங்க எல்லாத்தையும். ஸோ இங்கேயும் இந்த ஸ்டேஜையும் கொண்டு வந்து நிறுத்தலாம், அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்போ 1/6 x²/2 -2. 1/6 x²/2 -2. எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் ஏ. ரைட், நல்லா புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல கொடுத்துருக்கிற ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் இருக்கிற அந்த அன்னோனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கங்க. இது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். ரைட், we know that integral -2 + infinity f of x dx = 1. இதிலிருந்து அந்த கேபிட்டல் f of x இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளே யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்மால் f of x உள்ளே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது லிமிட் வந்து லோவர் லிமிட் என்னமோ அப்படியே கண்ணை மூடிட்டு ஏ வேல்யூ போட்டுங்க. இந்த ஏன்றது இந்த லோவர் லிமிட்டு, அப்பர் லிமிட்டு எக்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கிறது. சரிங்களா, இந்த டொமைனில் ரன் ஆகிட்டே இருக்கும் அது. ஸோ அதனால் அந்த எக்ஸ்னே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். இதில் ஸ்மால் f of x அந்த ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு தென் த வேல்யூ ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் f3 குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி அதில் 3 போடணும். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், முதல்ல f3 f of x என்ன, f of x = integral a to x f of x dx. இதை மட்டும் மறந்துடாதீங்க, எப்போவும் மறந்துடாதீங்க. சரி, இப்போது இதில் f3 என்ன, இங்கே 3 போடணும் இல்லையா. அப்போ 3 போட்டால் இங்கே 3 வந்துடும். இங்கே லோவர் லிமிட் ஏ என்ன, ஏ பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் லோவர் லிமிட் 0ல் தான் ஸ்டார்ட் ஆகுது, 0 to infinity வரைக்கும். ஆனால் இங்கே ஏ எனக்கு தேவை, அந்த லோவர் லிமிட் 0. லிமிட் இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்கோ அதான் இங்கே இருக்கும். அப்போ இங்கே 3 இருந்தால் இங்கே என்ன இருக்கும், 3 தான் இருக்கும். f of x என்ன, இதோ இருக்கு பாருங்கள், இதுதான் f of x. ரைட், அப்போ 2e - 2x dx. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் 0 to infinity தான் இந்த ஃபங்க்ஷனு, 0 to 3க்கு இந்த ஃபங்க்ஷனா? இங்கே பாருங்கள், 0 to infinity ஃபங்க்ஷன் இது, 0 to 3க்கு இது இருக்காதா? அதனால தான் நான் டேரெக்டாக தூக்கின்னு வந்து போட்டேன். ஓகேங்களா, சரிங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க சார், இந்த 2 வெளியே எடுத்துட்றேன். integral 0 to 3 e - 2x dx. ரைட், இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்தமாரி எலாபரேட்டாக போட்டுட்டு இருந்தால் நமக்கு நிறைய இந்தமாரி தாள் தருவாங்களா? தரமாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த குட்டி பேஜில் இங்கேயே போட்டுக்கிற அளவுக்கு ஈஸியாக குட்டி 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 குட்டியாக எழுதி பார்த்தோம் பென்சிலில், அப்படியே எரேசரில் அடிச்சுக்கணும். இந்த ஸ்பேஸ் போதுங்க இந்த கணக்குக்கு விடை சொல்ல. உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும், நிறைய பேருக்கு இது விளங்கணுன்றதுக்காக நல்லா எலாபரேட்டாக அழகாக எழுதிட்டு இருக்கேன். சரிங்களா, அதோடு மட்டும் இல்லை, இன்னும் என்னோடய கேரக்டர் என்னென்னா, கேள்விக்கு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான கேள்வி கேட்குறீங்களோ கேள்வி பார்த்ததுமே விடை சொல்லுவேன். அந்த பீக்கில் நம்ம போனால் தான் எல்லா கேள்விக்கும் பக்காவாக பதில் சொல்லிவிட்டு 1 hour சேவ் பண்ணிட்டு வரலாம். ரைட், பார்த்த உடனே விடை சொல்கிற அளவுக்கு எல்லா கேள்வியும் எப்படி சார் முடியுங்க? நம்ம முடியும், மனசு வச்சா நிச்சயம் முடியும். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டா ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் பற்றி நமக்கு நல்லாவே தெரியுமே, இந்த ஃபங்க்ஷன் இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் ஆச்சு, இதனுடைய குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இதாச்சு, அதில் f3 இது வருமே அப்படின்னு பார்த்த மாத்திரத்தில் பட்டுன்னு சொல்லணும். போட்டு பார்த்துட்டு இருக்கிற வேலையே இருக்கக்கூடாது. சரிங்களா, அந்த அளவுக்கு வெல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. நாங்கள் வீடியோ கொடுக்காத நேரங்களில் ப்ராக்டிஸில் இறங்கிடுங்க, வீடியோ கொடுக்குற நேரங்களில் பார்த்து நோட்டில் காப்பி பண்ணிக்கினே வாங்க. ஓகே, இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இப்போது e - 2x இன்டகிரேட் பண்ணால் e - 2x / -2 லிமிட் வந்து 0 to 3. ரைட், -2 வெளியே எடுத்துட்டா 2 கட் ஆகிடும், மைனஸ் மட்டும் வெளியே இருக்கும். -e - 2x 0 to 3. ரைட், முதல்ல அப்பர் லிமிட் கொடுக்கலாம். -e - 2 × 3 6 -6 மைனஸ் லோவர் லிமிட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போடணும் இல்லையா. e பவர் 0, இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தா 2 × 0 0 இப்படி ஆகிடும். ரைட், மைனஸ் e பவர் -6, இந்த 1/6 1/e பவர் 6ன்னு கூட இது எழுதிக்கலாம், பாசிட்டிவாக கீழே எடுத்து. மைனஸ் e பவர் 0 1. ரைட், இப்போ மைனஸில் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 1 பாசிட்டிவ் முன்னாடி வந்துடும், இது நெகட்டிவ் ஆகிட்டு பின்னாடி போயிடும். 1/e பவர் 6 + 6. மைனஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது பாசிட்டிவ் ஃபஸ்ட்டில், இது நெகட்டிவ் ஆகிட்டு பின்னாடி. இதுதான் f3. ஓகே, 1 - 1/e பவர் 6. இது இன்னும் சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்படி f3 =
1ஓட அப்படி மல்டிப்ளை பண்ணிடுறாங்க, நியூமரேட்டரில் அப்படி மைனஸ் பண்ணி e பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை e பவர் 6. ஸோ இந்த வடிவிலையும் நம்ம நிறுத்தலாம் இல்லையா? அப்போது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், e பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை e பவர் 6, ஆப்ஷன் ஏ. ரைட், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. தயவுசெய்து வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கொஷின்ஸ் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க போகிறோம். பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம கான்செப்டை லேர்ன் பண்ணுவோம், தானாக நமக்கு அரசு பண்ணி தேடி வரும். நிறைய கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். சார் கான்செப்ட் லேர்ன் பண்ணுங்கன்னுட்டு எங்களுக்கு வீடியோவே இல்லை சார். இருக்குது, இங்கே பாருங்கள். யூஜிடிஆர்பிக்கு வரக்கூடிய நிறைய வீடியோ தான் நான் அனுப்ப போகிறேன். ரியல்து ஃபுல்லாக இருக்குது, காம்ப்ளெக்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது, ஓஆர்து இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும், எதையும் விடக்கூடாது. இப்போ நான் இப்போ ஓடிஇ இருக்குது, ரெடியாக இருக்குது. பிடிஇ இருக்குது, பிடிஇ ரெடியாக இருக்குது. ஸ்டாட் 1 இருக்குது, ஸ்டாட் 2 இருக்குது. எதையுமே விடாதீங்க. அடுத்தது வந்து லேப்லாஸ் நிறைய போட்டு வந்துகிட்டே இருக்கேன். லேப்லாஸ் இருக்குது, 4 இயர் இருக்குது, 4 இயர் போட்டோம். இன்னும் நிறைய இருக்குது போட வேண்டி, ஆனால் போட்ட வரைக்கும் அனுப்பிடுவேன். 4 இயரு அனுப்பிடலாம். இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ப்ராபபிலிட்டி ரீசெண்டாக அடின்னு அடிச்சிக்கிட்டு இருக்கோம். ரைட், இந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் தட்டி விடுவேன். ரைட், இது எல்லாத்தையும் உட்காந்துட்டு தனித்தனி நோட் போட்டு எழுதினே வாங்க. வேணுன்றவங்க இங்கே பாருங்கள், இந்த லிங்க் எல்லாமே வேணும் அப்படின்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தயவுசெய்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் 2500 MCQ டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் ஒன்று இருக்குது, அதை வாங்கி அதில் இருக்கிறது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செய்கிறது மூலயமா உங்களுக்கு இன்னும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, சப்ஜெக்டில் நாம் ஒன்றும் தெரியாமல் இல்லை, நாம் எக்கச்சக்கமாக தெரிஞ்சு தான் வச்சுக்கிட்டு இருக்கோன்ற உணர்வு தானாக தரும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.